தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் நவீன் துர்காவுடைய கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. கட்டினாலும் துர்கா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அவங்க ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாமளே நமக்கான முடிவை தேடிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி தவறான ஒரு முடிவை எடுக்கும்போது கார்த்திக் ரேவதி 2 பேரும் துர்காவை தடுத்து நிறுத்தி துர்காவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. கும்பாபிஷேகம் நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்டே நானே பேசுகிறேன்னு கார்த்திக் ஒரு பக்கம் துர்காவை சமாதானப்படுத்த ரேவதியும் அதே தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சீன். 2வது சீனை பொறுத்த வரைக்கும் ரேவதி தீபாவுடைய அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. தீபா அம்மா தான் ரேவதியை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. காரணம் இன்னைக்கு தீபாவுடைய பிறந்த நாள். ஸோ பிறந்த நாளைக்கு அவங்களுக்கு ஒரு புடவையை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு அந்த புடவையை தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது வழக்கம். இந்த ஊர் அவங்களுக்கு புதுசு. இந்த ஊரில் வேறு யாரையும் தெரியாது, ரேவதியை மட்டும்தான் தெரியும். அதனால தான் ரேவதியை வீட்டுக்கு வர வச்சு அந்த புடவையை நீ கட்டிக்கிறியாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏழை எளியதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அன்பாக கொடுத்தா நான் எதுனாலும் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி ரேவதியும் அந்த புடவையை வாங்கி கட்டிக்க, என் பொண்ணு மாதிரியே நடந்துக்கிற, என் பொண்ணு மாதிரியே நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி ரேவதியை ஹக் பண்ண. ஸோ அந்த இடத்துல ரேவதியும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அம்மா மாதிரியும் அவங்க அண்ணி மாதிரியும் தான் என்கிட்ட பாசத்தை காட்டுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, கையில் என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி தீபாவுடைய அம்மா ரேவதி கிட்டே கேட்க, அது ஒன்றும் இல்லாமல் கையில் சின்னதாக அடிபட்டிருக்கு, டாக்டர் வந்து கட்டுப்போட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியத்தை நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி வேணான்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பயப்படாத, அந்த வைத்தியம் நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து அரைச்சி கட்டை பிரித்து மருந்தையும் போட்டு விட ரேவதியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ரேவதிக்காக கார்த்தி வீட்டில் ரூமில் காத்துட்ருக்காங்க. ரேவதி வந்ததும் எங்கே போனேன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. இது மாதிரி வேலைக்கு ஒருத்தவங்கள சேர்த்து விட்டல, அவங்க வீட்டுக்கு தான் போனேன் அப்படின்ட்டும், தான் கட்டியிருக்கிற புடவை நல்லா இருக்கா அப்படின்ட்டும் கார்த்திகிட்ட கேட்க, நல்லா இருக்குது ஏன் கேட்குறேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பொண்ணுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அந்த பிறந்த நாளைக்கு அவங்க புடவையை எடுத்து சாமி கும்பிட்றது வழக்கம். ஸோ வழக்கமாக யாருக்காவது கொடுப்பாங்க, இந்த புடவையை எனக்கு கொடுத்து கட்டிக்க சொன்னாங்க, அதுதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி காலையிலேருந்து உனக்கானும் நீ எங்கே போனேன்னு சொல்லி கார்த்தியை பார்த்து கேட்க, அது ஒன்றும் இல்லை கோவிலுக்கு போனேன்னு சொல்லி பிரசாதத்தை கொடுக்க, ரேவதி அந்த பிரசாதத்தை நீயே வச்சு விடு அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி ரேவதியுடைய நெத்தியில் குங்குமம் வச்சு விட்றாங்க. அப்போது கையில் கட்டு போட்டிருக்கதை பார்த்த கார்த்தி, என்னாச்சு கட்டை ஏன் பிரிச்சேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தான் நாட்டு மருந்தில் சரியாகும்னு சொல்லி கட்டை வந்து பிரித்து விட்டாங்க, இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல நீயே குங்குமத்தை வச்சுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கார்த்தி ஒரு பக்கம் ரேவதியை பார்த்து கேட்க, ரேவதி அந்த இடத்துல வெக்கப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே ரோஹிணி வாமிட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்த சாமுண்டீஸ்வரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரோஹிணியை பார்த்து விசாரிக்கிறாங்க. சாதாரண வாந்தி தான் அப்படின்னு சொல்லி சமாளித்தாலும் இதை பார்த்தா சாதாரண வாந்தி மாதிரி தெரியல அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் சொல்ல, உங்களுக்கு எதுனாலும் சந்தேகம் தானு மயில் வாகனம் ஒரு பக்கம் சொல்லும்போது, வாந்தியில் எத்தனை வகை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அத்தனை வகையையும் சொல்லிட்டு, இதை பார்த்தா சாதாரண வாந்தி மாதிரி தெரியலை, உடனே டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் சொல்ல, ஸோ டாக்டரை நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாரு. டாக்டரையும் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, சாப்பிட்டது ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் எழுதி கொடுக்குற மருந்தை சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க. போன டாக்டர்கிட்ட கார்த்தி போய் பேசிகிட்டு இருக்காங்க. அதை சந்திரா ஒரு பக்கம் பார்க்குறாங்க. டாக்டர் பார்த்திங்கன்னா, இப்போ என்னவோ போய் சொல்லி மறைச்சிட்டிங்க, ஆனால் இது ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது, கூடிய சீக்கிரம் உண்மை என்னன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க டாக்டர். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் சந்தேகப்படுறாங்க. கார்த்திகிட்ட இதை பற்றி விசாரிக்கிறாங்க. கார்த்தியும் டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தை எப்போ சாப்பிடணும்னு கேட்டுட்டு வந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மயில் வாகனம், ரோகிணி, கார்த்திக், ரேவதி இவங்க 4 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விஷயத்தை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது, கூடிய சீக்கிரம் அம்மா கிட்ட சொன்னதான், அப்படி அம்மா கிட்ட சொன்னால் அம்மா என்ன முடிவெடுப்பாங்கன்னே தெரியலன்னு சொல்லி இங்கே ரோஹிணி ஒரு பக்கம் பயப்பட,
அந்த இடத்துல கார்த்தியும் சொல்கிறாரு, ஒன்றும் பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்ட்டும், கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடியட்டும், மற்றதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், உங்கள் அம்மா கிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன்னு ரோகிணிக்கு ஒரு பக்கம் கார்த்தி ஆறுதல் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் துர்காவுடைய விஷயம், இன்னொரு பக்கம் ரோகிணியுடைய விஷயம், இது எல்லாமே இந்த கும்பாபிஷேகத்தை டார்கெட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே கோவிலில் பாட்டி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு கும்பாபிஷேகம், இங்கே முளைப்பாரி எடுக்கிற ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது. அதை தான் மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ஊர் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணுறத பார்த்து சந்திராவும் சாமுண்டீஸ்வரி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. மாமா மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும், அந்த கிழவி குடும்பத்தோட உறவாடிட போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ பாட்டிக்கிட்ட ஊர்க்காரங்க வந்து முளைப்பாரி எத்தனை பேர் எடுக்கிறாங்க, வீட்டிலேருந்து யாராவது வர்றாங்களான்னு சொல்லி கேட்கும்போது அப்போது விருமனுடைய என்ட்ரி. இங்கே வந்து சேதுபதி ஐயாவும் இந்த அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க வீட்டிலேருந்து எப்படி முளைப்பாரி வரும், அதெல்லாம் வராது, இந்த அம்மா வீட்டிலலாம் கணக்கிலே எடுத்துக்காதீங்கன்னு சொல்லும்போது எங்கள் வீட்டிலேருந்து முளைப்பாரி எடுக்க ஆள் இல்லைன்னு யாரும் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு 4 பேத்தி இருக்குது, 4 பேத்தியுமே முளைப்பாரி எடுக்க வருவாங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு நேராக பாட்டி என்ன பண்ணுறாங்க, ராஜராஜனுடைய வீட்டுக்கு வராங்க. அதாவது சாமுண்டீஸ்வரியுடைய வீட்டுக்கு வராங்க. ஸோ இதற்கிடையில் ராஜராஜன் கார்த்திக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா கார்த்தினால தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு போனோமா, கும்பாபிஷேகத்தை முடித்தோமா, வீடு திருமணமானு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணும்போதே அங்கே பாட்டியுடைய என்ட்ரி. ஸோ சொல்லி வாய் முடிக்கலை, இந்த கிழவியே அந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லி வழக்கம் போல் சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் சத்தமோட பாட்டியும் பார்த்தீங்கன்னா வந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது மாதிரி ஊரில் முளைப்பாரி எடுக்கிறாங்க, என்னை எல்லாரும் கேலி பண்ணாங்க, நான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி ஒரு பக்கம் பேத்திங்களை முளைப்பாரி எடுக்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ சாமுண்டீஸ்வரி அனுப்புவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரி இன்னும் சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.